Welcome my dear students. Today in 10th English we are going to see the poem The Grumble Family written by Lucy Maud Montgomery. Okay, family. Family na enna? Kudumbam. Family plays a crucial role in an individual's life. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவங்க ஃபேமிலி குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா இல்லையா? ஓகே. ஏன்? பிகாஸ் ஃபேமிலி ப்ரொவைட்ஸ் லவ். ஃபேமிலியில் என்ன கிடைக்கும்? அன்பு, அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை, அண்ட் அ சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பான உணர்வு நமக்கு ஃபேமிலி தான் கிடைக்கும். ஸோ இந்த மூணுமே முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்பில். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஃபேமிலி, குட் ஃபேமிலி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு ஃபேமிலி தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். பட் டுடே வி ஆர் கோயிங் டு see about a family. எப்படிப்பட்ட ஃபேமிலினா கிரம்பிள் ஃபேமிலி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரம்பிள்? கிரம்பிள்னா என்ன? புலம்பிகிட்டே இருக்கிற, புலம்பிகிட்டே இருந்தால் நல்லாவா இருக்கும்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போம்குள்ளே போகலாம். லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. There is a family nobody likes to meet. அங்கே ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியை nobody likes to meet. அவங்கள சந்திக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. They live, it is said, on Complaining Street. ஓகே, அந்த ஃபேமிலி எங்கே வாழ்கிறாங்க, எங்கே வசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் பேர் பாருங்க, கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட் நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க, கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஆமாம், கம்ப்ளைண்ட் பண்ணுற ஸ்ட்ரீட். ஸோ அந்த ஃபேமிலி பற்றி என்ன நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் அந்த கிரம்பிள் ஃபேமிலி. இன் த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஸ்ட்ரீட் நேம் தான் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். பார்த்தா சிட்டியோட நேம் பாருங்க, நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட்? லைஃப்ல எப்பவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதவங்க, எப்பவுமே திருப்தி ஆகாதவங்க தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ சிட்டியோட நேமே அப்படிதான் இருக்கு, அந்த ஃபேமிலி இருக்கிற சிட்டியோட நேம். த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் பிசைட். ஓகே, ஸ்ட்ரீட் நேம் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், சிட்டி நேம் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட். அங்க ஒரு ரிவர் இருக்கு, ஒரு ஆறு இருக்கு. ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட். ரிவர் பாருங்க, ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஸ்கண்டன்ட்? அதிருப்தி, ஒரு மன நிறைவில்லாத. ஓகேவா? அதான் ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட். அப்போ மன நிறைவில்லாத ஒரு அதிருப்தியான ஒரு ஆறு எங்க இருக்கு? அவங்க அந்த சிட்டி பக்கத்துல இருக்கு, அவங்க ஸ்ட்ரீட் பக்கத்துல இருக்கு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியா இருக்கு பாருங்க. லுக் அட் த செகண்ட் ஸ்டான்ஸா. They growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss. What is the meaning of growl? கிரவுல்னா முணுமுணுக்கிறது, புலம்புறது, ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கிறது, அதுதான் நம்ம கிரவுல் சொல்லுவோம். ஸோ தே கிரவுல் அட் தட் அண்ட் தே கிரவுல் அட் திஸ். எதை பார்த்தாலும் கிரவுல் பண்ணுவாங்க, அதை பார்த்தாலும் கிரவுல் பண்ணுவாங்க, இதை பார்த்தாலும் கிரவுல் பண்ணுவாங்க, எதை பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் அமிஸ். அவங்க லைஃப்ல எது வந்தாலும் தேர் இஸ் சம்திங் அமிஸ். எது வந்தாலும் அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிப்பாங்க. அமிஸ் அப்படின்னா மிஸ்டேக்னு அர்த்தம். ஸோ வாட் எவர் கம்ஸ் இன் தேர் லைஃப், அவங்க லைஃப்ல என்ன வந்தாலும், நல்ல விஷயம் வந்தாலும் சரி, கெட்ட விஷயம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி தான் இந்த கிரம்பிள் ஃபேமிலி. அண்ட் வெதர் தேர் ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள், they are all known by the name of grumble. Whether their station be high or humble, அவங்க லைஃப் ஸ்டேட்டஸ் வந்து ஹை, நல்ல நிலையில இருந்தாலும், நல்ல ஒரு ரிச்சா இருந்தாலும், ஆர் ஹம்பிள், ரொம்ப புவரா இருந்தாலும், ரொம்ப ஏழையா இருந்தாலும், அவங்க ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தாலும், நல்ல ரிச் பீப்புளா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு புவர் பீப்புள், ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அவங்க கிரம்பிள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ரிச்சா இருக்குமே ஹாப்பியா இருக்க மாட்டாங்க, அதுக்கு ஏதாவது புலம்பிட்டு இருப்பாங்க. நம்ம போறா இருக்குன்னு சொல்லி அதுக்கும் புலம்பிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க லைஃபோட ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தாலும் அவங்க புலம்பிட்டு இருப்பாங்க. அதனாலதான் they are all known by the name of grumble. அதனாலதான் எல்லாரும் அவங்களை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா grumble, புலம்பக்கூடியவங்க, எப்ப பார்த்தாலும் மிஸ்டேக் கண்டுபிடிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலியை எல்லாரும் கூப்பிடுறாங்க. Look at the third stanza. The weather is always too hot or cold. Summer and winter alike this cold. அடுத்த காமெடி பாருங்க. Weather is always too hot or cold. ஸோ கிளைமேட் வந்து பயங்கர ஹாட்டா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப சில்லுன்னு கோல்டா இருந்தாலும் சரி. சம்மர் அண்ட் வின்டர் alike this cold. சம்மர் டைம் வந்தாலும் சரி, வின்டர் டைம் வந்தாலும் சரி,
they used to scold. அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க. So look at the people, they are scolding the nature. இயற்கையவே திட்டுறாங்க பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க பாருங்க. ஸோ ரொம்ப ஹாட்டா இருந்துச்சுன்னா ஐயோ பயங்கர ஹாட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. ரொம்ப கோல்டா இருந்துச்சு ஐயோ ரொம்ப சில்லுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. சம்மர் வந்துச்சுன்னா ஐயோ சம்மர் சீசனா பயங்கர ஹீட்டா இருக்குமே பயங்கர ஹாட்டா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. வின்டர் சீசன் வந்தா ஐயோ குளிருமே இங்கே போக முடியாதேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலின்னு. ஸோ தே ஆர் ஸ்கோல்டிங் த நேச்சர் ஆல்சோ. இயற்கையவே திட்டுறாங்கன்னா எப்படிப்பட்ட ஃபேமிலியா இருப்பாங்கன்னு பாருங்க. நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட் டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். நத்திங் கோஸ் ரைட், எதுவுமே சரியா போகாது நமக்கு. யாரை மீட் பண்ணோம்னா the folks you meet, அதாவது folksங்கிறது people சொல்றாங்க, the grumble family people தான் சொல்றாங்க. அவங்கள நம்ம மீட் பண்ணா nothing will go right for us, நமக்கு எதுவுமே நல்லபடியா போகாது. down on that gloomy complaining street, அந்த complaining streetல இருக்கக்கூடிய அந்த grumble family நம்ம மீட் பண்ணா நமக்கு எதுவுமே சரியா போகாது. gloomy, gloomyனா டார்க், கிளியர் இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம். சோ நீ டார்க்னா உடனே இருட்டா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ரொம்ப டிப்ரெசிங்கா ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இல்லாத அந்த கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரீட்ல நம்ம போனோம்னா நமக்கும் எதுவுமே ரைட்டா போகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Look at the next stanza. They growl at the rain and they growl at the sun. In fact, their growling is never done. They growl at the rain. இப்ப யாரை பார்த்து முணுமுணுக்குறாங்கன்னு பாருங்க. At the rain, மழையை நம்மெல்லாம் மழை வராதான்னு வேண்டிட்டு இருப்போம். ஆனா இவங்க பாருங்க ரெயினை பார்த்தே புலம்புவாங்களாம். சரி ஓகே, ரெயினை பார்த்தா புலம்புறாங்க, ஏன்னா ரெயின் வந்தா அவங்களுக்கு சில பாதிப்பு இருக்கலாம் நினைச்சா. they growl at the sun, சன்னை பார்த்து புலம்புறாங்க, சூரியன் வந்தாலும் புலம்புறாங்க. வாட் அ ஃபேமிலி பாருங்க. so they growl at the sun as well as rain, ரெண்ட பார்த்துமே புலம்புறாங்க. in fact their growling is never done, அவங்க growling அவங்க புலம்புறது நிறுத்தினதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் முணுமுணுத்துட்டே தான் இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறாங்க. சோ அது என்னைக்குமே ஸ்டாப் ஆனது கிடையாது. and if everything pleased them there isn't a doubt. if everything pleased them, சரி ஓகே, லைஃப்ல அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, எல்லாமே கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருச்சு, எந்த ஒரு குறையுமே அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன், எவ்ரிதிங் இஸ் ப்ளீஸ்ட், எல்லாமே அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கும் போதும் அவங்களுக்கு ஒரு டவுட் வருமா. என்ன டவுட் பாருங்க. they would growl that they had nothing to grumble about. புலம்பருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்களாம். லைஃப்ல எல்லாமே கிடைச்சிட்டாலும் நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சாங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கு இருக்கும். அப்புறம் ஐயோ புலம்பருக்கு ஒண்ணுமே இல்லையே, நமக்கு எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி புலம்புவாங்களாம். லைஃப்ல எல்லாம் கிடைச்சும் புலம்புற ஒரே ஃபேமிலி இந்த கிரம்பிள் ஃபேமிலியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியா, எப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவிட்டியோட அந்த ஃபேமிலி இருக்கு அப்படிங்கறத நம்ம போயட்டர்ஸ் நம்ம கிளியரா சொல்றாங்க. Look at the next stanza. But the queerest thing is that not of the same can be brought to acknowledge his family name. So இருக்கிறதுலே queerest thing அப்படின்னா இருக்கிறதுலே விசித்திரமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, they never acknowledge, அவங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்களா. என்னன்னு ஒத்துக்க மாட்டாங்களா, அவங்க ஒரு கிரம்பிள் ஃபேமிலிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களாமா. For never a grumbler will own that he is connected with it at all, you see. உண்மைதானே, நம்ம யாராவது ஒருத்தர் நீங்க ஒரு புலம்புற ஃபேமிலின்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? நீங்க ஒரு ராங் பர்சன் சொன்னா நம்ம யாராவது அக்செப்ட் பண்ணிக்குவோமா? அதே மாதிரிதான் அவங்களும். அவங்கள்ட்ட போய் நீங்க ஒரு கிரம்பிள் ஃபேமிலி, எப்ப பார்த்தாலும் புலம்புற ஃபேமிலினா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா? அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு திருடன்ட்ட போய் நீ தான் பார்த்து திருடன் சொன்னா ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டான். இது ஃபேக்ட் தானே. யூஸ்வலா நம்ம யாரைய போய் நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? யாரும் அவங்கள குற்றவாளி எப்பவுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த கிரம்பிள் ஃபேமிலி இருக்கவங்களும் அவங்கள கிரம்பிள் ஃபேமிலின்னு சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ற ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு சொல்றாங்க. Look at the next stanza. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. The worst thing, இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராவது அவங்க கூட போய் ஸ்டே பண்ணாங்கன்னா, அந்த கிரம்பிள் ஃபேமிலி கூட யாராவது போய் ஸ்டே பண்ணாங்க, கொஞ்ச நாள் அவங்க கூட ஸ்டே பண்ணாங்கன்னா, he will learn their ways. அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, அந்த கிரம்பிள் ஃபேமிலி கூட சேர்ந்து அவங்கள மாதிரி கிரவுல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அவங்கள மாதிரி புலகம் ஆரம்பிச்சிருவாங்க, அவங்கள மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி நம்ம கிட்ட வந்துரும்.
அப்ப எவ்வளவு டேஞ்சரான பீப்புளா இருக்கா பாருங்க அந்த கிரம்பிள் ஃபேமிலி. And before he dreams of the terrible jumble, he is adopted into the family of grumble. அப்போ அந்த ஸ்டே பண்ண போன பர்சன் அவங்க யோசிச்சு பாக்குறதுக்குள்ளே, ஐயோ இந்த ஃபேமிலி கூட வந்ததுக்கு அப்புறம் நம்ம புலம்ப ஆரம்பிச்சோம், நம்ம இப்படி ஆயிட்டோம்னு நினைக்கிறதுக்குள்ளே என்ன ஆயிருவாங்க, அந்த ஃபேமிலிக்குள்ளேயே அவங்களும் ஒரு மெம்பரா ஜாயின் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு நம்மளை மாத்திடுவாங்க அந்த கிரம்பிள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்ட சொல்ல போறோமா. அப்ப நம்மளை அவேர் பண்றாங்க, இந்த மாதிரி ஃபேமிலிலாம் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டஸ் நமக்கு கிளியரா சொல்றாங்க. ஸோ அவங்க கூட ஸ்டே பண்ணாலே அவங்களுடைய கேரக்டர்ஸ் நமக்கு வந்துடும், அவங்களுடைய ஹேபிட் நமக்கு வந்துடும், அவங்களுடைய குவாலிட்டி நமக்கு வந்துடும். அப்ப நம்மளும் அவங்கள மாதிரியே நம்மளும் சேஞ்ச் ஆயிருவோம். அதுக்கான ஸ்பேஸே கிடைக்காது. அதை பத்தி நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே நம்ம மாறிடுவோம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்ட சொல்றாங்க. Look at the next stanza. And so it were wisest to keep our feet from wandering into complaining street. ரொம்ப வயசான புத்திசாலித்தனமான ஒரு அறிவுபூர்வமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, never wandering into complaining street. வேண்டரிங்னா என்ன, சுற்றி திரியிறது. எங்க போக கூடாதுங்கிறாங்க, அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ள போயிடாதீங்கன்னு சொல்றாங்க. நெவர், எப்பவுமே போயிடாதீங்க. நம்ம போனதா என்ன ஆயிருவோம், அவங்கள மாதிரி நம்ம மாறிடுவோம். சோ never keep our feet from wandering into complaining street. உங்களுடைய கால்கள் அந்த ஸ்ட்ரீட்குள்ள போயிடக்கூடாது, தெரியாம கூட போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. And never to growl whatever we do, lest we be mistaken for grumblers too. And never to growl. நீங்க தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க, கிரவுல் பண்ணிடாதீங்க, முணுமுணுத்துறாதீங்க, புலம்பிடாதீங்க. whatever we do, நீங்க என்ன பண்ணாலும், it may be right or wrong, whatever it may be, எதுவா இருந்தாலும் never growl. otherwise இல்லைன்னா என்ன ஆயிரும், lest we be mistaken for grumblers too. இதான் எல்லாரும் நம்மள என்ன நினைச்சிருவாங்க, நம்மள ஒரு கிரம்ப்ளர், ஒரு புலம்புறவரு, ஒரு கிரம்பிள் ஃபேமிலி மாதிரி நம்மள நினைச்சிருவாங்க. அதனால நெவர் கிரவுல், லைஃப்ல என்ன வந்தாலும் கிரவுல் பண்ணாதீங்க, பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Look at the last stanza. Let us learn to walk with a smile and a song, no matter if things do sometimes go wrong. என்ன ஒரு பாசிட்டிவ்ல பேசுறாங்க பாருங்க, அருமையான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்க. Let us learn to walk with a smile and a song. லைஃப்ல என்ன வந்தாலும் சரி, என்ன வேணாம், பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, இல்ல சம்டைம்ஸ் லைஃப்ல எதுவும் ராங்கா போனாலும் சரி, எப்படி போனாலும் ஆல்வேஸ் வாக் வித் a smile, ஸ்மைலிங் ஃபேஸோட அதை ஃபேஸ் பண்ணுங்க. வித் a song, என்ஜாய் இட். பரவாயில்ல, அதை கடந்து போகலாம், அடுத்து என்னங்கிறத பார்த்து போங்க. ஸோ நெவர் கிரவுல் ஃபார் எனிதிங், எதுக்காகவும் கிரவுல் பண்ணாதீங்க. பாசிட்டிவா எடுத்துட்டு ஸ்மைலிங் ஃபேஸோட திங்ஸ் ராங்கா போனாலும் ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட் நம்ம கொடுக்குறாங்க. And then be our station high or humble, we will never belong to the family of grumble. ஸோ இப்படி நம்ம பாசிட்டிவா போனோம்னா, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஃபேஸ் பண்ணோம்னா, அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள், நம்ம லைஃப் நம்ம டாப்ல இருந்தாலும் சரி, இல்ல பாட்டம்ல இருந்தாலும் சரி, நம்ம ரிச்சா இருந்தாலும் சரி, புவரா இருந்தாலும் சரி, நம்ம ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் we will never belong to the family of grumble. நம்ம எப்பவுமே கிரம்பிள் ஃபேமிலி மாதிரி இருந்துட மாட்டோம். அந்த ஃபேமிலி மாதிரி அவங்க கூட நம்ம ஜாயின் ஆயிட மாட்டோம். அவங்க நம்மள யாரும் நம்மள ஒரு கிரம்பிள் ஃபேமிலின்னு சொல்லிட மாட்டாங்க. பிகாஸ் நம்ம எப்படி போறோம், நம்ம பாசிட்டிவா போறோம், ஸ்மைலிங் ஃபேஸாக போறோம், நம்ம கிரவுல் பண்ணல, நம்ம எல்லாத்துக்கும் புலம்பாம அதை பாசிட்டிவா எடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்து நம்ம திருப்பி அதை ஃபார்வர்டா போறதுனால நம்மள யாரும் கிரம்பிள் ஃபேமிலின்னு சொல்ல மாட்டாங்க, நம்மள ஒரு கிரவுலிங் பர்சன் சொல்ல மாட்டாங்க. அதனால பி பாசிட்டிவ், ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு லைஃப் வாழ சொல்றாங்க. அப்படி ஒரு பர்சன் நம்ம லைஃப்ல இருந்தோம்னா நம்மளுடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ணலாங்கிறத ரொம்ப சூப்பர்பா நம்ம போய்டஸ் நமக்கு கிளியரா இந்த போம் மூலமா நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆத்தர் பத்தி பார்த்துடலாம். லூசி மான்ட்கோமெரி. இவங்க பாத்தீங்கன்னா கனடா நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா நியர்லி 20 novels, 530 ஷார்ட் ஸ்டோரிஸ், 500 poems, 30 essays எழுதியிருக்காங்க. ஒரு பெஸ்ட் ரைட்டர்னு கூட நம்ம சொல்லலாம். 1897 இருந்து 1907 வரைக்கும்
நியர்லி 100 ஸ்டோரிஸ் இவங்க எழுதியிருக்காங்க, அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டைரிஸ், அவங்களுடைய லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்காலர்ஸ், அதாவது நிறைய அறிஞர்கள் கூட படிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய ரீடர்ஸ் வேர்ல்டு வைட் வாசகர்கள்லாம் இவங்க டைரிஸ் லெட்டர்ஸ்லாம் நிறைய படிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஆத்தர் தான் நம்மளுடைய கிரம்பிள் ஃபேமிலி எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் த போம் கிளியர்லி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.